ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருந்துச்சு அந்த டைமில். அப்போது வந்து நான் வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா, எனக்கு அப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லை அதை வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்போது ஃபவுண்டேஷன் இந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக இந்த ஃபேர் லவ்லி இருக்குங்களே, அதை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது தான் இந்த ப்ராடக்ட்டு சரி வாங்கி தான் பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப விலை அதிகம்லாம் இல்லை, 160 தான் வாங்கினேன். அதனால் சரி யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்போ யூஸ் பண்ணக்குள்ள ஒரு மாதிரி கையில் ஃபஸ்ட்டு எப்பயுமே கையில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம சில ஃபேஸுக்கு ஆயில் ஃபேஸுக்கெலாம் சுத்தமாக அதெல்லாம் செட்டே ஆகாது. எனக்கு ஆயில் ஸ்கின் தான். பிம்பிள் அதிகமாக எனக்கு வரும். ஏதாவது ப்ராடக்ட்டு தேவையில்லாத யூஸ் பண்ணால் எனக்கு பிம்பிள் வரும். இது பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து க்யூட்டாக தான் இருக்குது. அந்த இதுவுமே எனக்கு க்யூட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் உள்ளே திறந்து பார்க்கக்குள்ளே தான் எனக்கே என்னடா இதை நம்ம போய் வாங்கி கொடுத்தோமேனு ரிட்டன் போடலான்னு பார்த்தா ரிட்டனே எனக்கு அவைலபிளாக இல்லை. அதனால் என்னால் ரிட்டன் போட முடியல. இந்த காஸ்ட்டே வேஸ்ட்டு தான். இதை நான் யூஸ் பண்ணாமல் தான் இப்போ வச்சுருக்கேன். நான் இதை சரி உங்கள்கிட்டயே சொல்லுவோம், வாங்க வேண்டாம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் வாங்காதீங்க. ஆனால் இந்த இதெல்லாம் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. பாக்ஸும் க்யூட்டாக தான் இருக்குது பார்க்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க, ஓகேங்களா? நம்ம காஸ்ட்டு கம்மியாக இருக்குது சரி வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஃபேஸில் மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க. நான் கையில் போட்டு பார்க்காம டேரெக்டாக நான் ஸ்கின்னில் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டோடனே மூஞ்சி அப்படியே ஒரு எது பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது என் ஃபேஸு. ஏன்டா இதை வாங்கணும்? நானும் ஃபேஸஸ் கன்னடா இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் கலந்து போட்டு பார்க்குறேன். மூஞ்சி பார்க்கவே அப்படியே பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. ஏன்டா இதை வாங்கி போட்டோம் அப்படின்னு. அப்புறம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஆனால் இது வாட்டர் ப்ரூஃப் தான். இது வேணால் உண்மை, வாட்டர் ப்ரூஃப் தான். நான் எவ்வளவோ தேய்ச்சி பார்க்குறேன், போகவே இல்லை. ரொம்ப தேய்ச்சி பார்த்தேன், போகலை. அப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் போட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்க்குறேன், அப்பயுமே லைட்டாக இருக்குது. 3 வாட்டி நான் ஃபேஸ் வாஷ் போட்டு அதை கம்ப்ளீட்டாக போக வச்சேன், ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதை டேரெக்டாக ஸ்கின்னில் மட்டும் போடாதீங்க. அதுவும் பிம்பிள் இருக்கவங்க கண்டிப்பாக போடாதீங்க. பிம்பிள் எனக்கு இப்போ அதை போட்டதுக்கப்புறம் எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. நான் கண்ட்ரோலாக வச்சுருந்தேன். எனக்கு இதை போட்டதுக்கப்புறம் எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது போக்குறதுக்கே எனக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. அதனால் ஆயில் ஸ்கின் இருக்கவங்க, பிம்பிள் வரவங்க இதை கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு போடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டே யாரும் வாங்காதீங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. இது என் பாப்பாவுக்கு ஆயில் ஸ்கின் இல்லை, என் பாப்பாவுக்கு ட்ரை ஸ்கின் தான். அவளுக்கு போட்டு பார்க்குறேன், அவளுக்குமே இது பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் காஸ்ட்டு கம்மின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க, சரிங்களா? வாங்கினா நம்ம மணி தான் வேஸ்ட் ஆகும். சில பேர் இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால தான் சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். என் கையிலே பாருங்கள், அந்த இடம் மட்டும் நல்லா பெயிண்ட் அடித்த மாதிரி தெரியுதா? மற்றபடி இதில் பாருங்கள், இது வந்து ஃபவுண்டேஷன் நம்ம ஆர்டர் பண்ணக்குள்ளே எப்படி ஆர்டர் பண்ணுறோம், நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, ஒரே இதாக தான் வருது. அப்போ வரக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்குள்ள நம்ம ஸ்கின்னுக்கு அது செட்டே ஆக மாட்டேது. அப்போது நான் இது கையில் யூஸ் பண்ணி பார்க்கல, கைக்குமே அதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட். இது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் எனக்கு சரியாக தெரியல.